இந்த மே மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த காலையில நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நலமான கரங்கள் இன்றைக்கும் உங்களை அழகாய் நடத்த போகிறது. அவருடைய பேரன்பு உங்கள் மேல் இருக்கிறது. உங்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை கேட்கின்ற நல்ல கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தர போகின்றார். உங்களுடைய நற்காரியங்களுக்காக நாங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விசேஷமான ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் தெரியப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். அதுபோலவே உங்களுடைய விசேஷமான நாட்கள், பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகளில் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுவீர்களே, ஆனால் ஒரு மாதத்திற்கு முன்பதாகவே உங்களுடைய பிறந்த நாட்களுடைய தேதிகளையும் திருமண ஆண்டினுடைய தேதிகளையும் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்புவீர்களே, ஆனால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க, உங்கள் பெயர்களை சொல்லி நாங்கள் ஜெபிக்க அவளோடு காத்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கரமும் கிருபையும் உங்களோடு கூடவே இருப்பதாக. ஒரு சம்மர் டேஸ்ல நம்ம வந்திருக்கிறோம். உஷ்ண காலம், அதுவும் பகல் நேரத்தில் எங்கு பார்த்தாலும் உஷ்ணமாக தான் இருக்குது. எங்கேயும் வெயில் சூழ்ந்துருக்கு. அநேகருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெயில் காலங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. தண்ணியெல்லாம் சரியாக கிணத்துல இருக்க மாட்டேங்குது, வறட்சி ஆயிடுது, போர் போட்டால் சரியாக தண்ணி எடுக்க மாட்டேங்குது, தண்ணி பஞ்சம் வந்துடுது, தண்ணி கஷ்டம் வந்துடுது. அது மாத்திரம் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் பல இடங்கள்ல இந்த உஷ்ணத்தினால கொள்ளை நோய்கள் வந்துடுது, சில பாதிப்புகள் வந்துடுது. உஷ்ணத்தினால வெளியே போக முடியல, அகோரமா அடிக்குது, தாகம், நாவு வறண்டுது. உஷ்ணத்தினால வரக்கூடிய பாதிப்புகளை நினைச்சு 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 அநேகர் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைக்குள் சென்று விடுகிறார்கள் இந்த நாட்கள்ல. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மீட்கப்பட்ட கர்த்தருடைய குழந்தைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை பலப்படுத்த, நம்மை தேற்ற தேவனுடைய வார்த்தை தயாராயிருக்கிறது. இந்த காலையிலே தேவனுடைய வார்த்தையோடு இந்த நாளை நாம் துவக்க போகிறோம். ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. சந்தோஷமான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரியப்படுத்தி தேவனுடைய வார்த்தையோடு இந்த காலை நாம் இந்த நாளை துவக்க போகின்றோம். வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் பசியாயிருப்பதும் இல்லை, தாகமாயிருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். ஆம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையிலே இந்த தீர்க்க தரிசன வார்த்தையினுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து பலிப்பதாக. உங்கள் குடும்பத்தார் மேல் இந்த நன்மைகள், உங்கள் வீட்டில் இந்த ஆசீர்வாதங்கள் இருப்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அதன் மூலமாய் உண்டாக்கக்கூடிய பாதிப்புகள் உங்களை தொடாதிருப்பதாக. கொள்ளை நோயின் வாதை வருத்தங்கள் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் உங்கள் சரீரங்களையும் தொடாதிருப்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உஷ்ண நாட்களிலேயும் நீரூற்றுகளிடத்திற்கு நீர்வரத்து குறையாது, உங்கள் ஆசீர்வாதம் குறையாது. உஷ்ணத்தின் நிமித்தம் என்னென்ன பாதிப்புகள் வருகிறதோ அந்த பாதிப்புகள் உங்களுக்கு வராது என்று சொல்லி ஏதோ ஒரு மனுஷன் சொல்லலைங்க. பொய் சொல்ல தெரியாத, பொய் உரையாத புனிதமான தெய்வம், சத்திய பரன் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம் என்று சொல்லுங்கள், ஆமேன் என்று சொல்லுங்கள். இந்த வார்த்தை அப்படியே உங்கள் வாழ்வில் பலிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் வாய்களை திறந்து எதிர்மறையான அல்லது பாதகமான ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன்ல ஒரு பாசிட்டிவ் டச் கொடுங்க. பாசிட்டிவான வார்த்தையை பேசுங்க. இந்த உஷ்ணம் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ உஷ்ணம், ஐயோ அகோரமா இருக்கு, ஐயோ அப்படி இருக்கா, சொல்லட்டும். நீங்க அப்படி பேசாதீங்க. இதை விட மோசமான உஷ்ணத்தை எல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம். இதுவரைக்கும் கடந்து வந்த உஷ்ணத்துல கர்த்தர் நமக்கு உதவியா இருந்தது போல இந்த உஷ்ணத்திலையும் நமக்கு உதவியா இருப்பாருன்னு வாயை திறந்து சொல்லு பிள்ளை. ஐயோ உஷ்ணம் வந்துட்டு, தண்ணி பற்றாக்குறை வந்துட்டு, எங்க பார்த்தாலும் அம்மா வியாதி வந்துட்டு, ஸ்கின் பிரச்சனை வந்துட்டு, ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்றாங்க பாருங்க, அந்த பாதிப்பு வந்துடும். இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள போனோம்னா மயங்கி கீழே விழுந்துருவோம், இப்படி ஆயிடும், அப்படி நிறைய விதமான டாக்ஸிக்கான விஷயம் கலந்து வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை பார்த்து பார்த்து பேசி பேசி நீங்க இன்னும் டொக்குல போயிடாதீங்க, நீங்க இன்னும் உடைஞ்சு போயிடாதீங்க, இன்னும் நீங்க அழுத்தத்துக்குள்ள போயிடாதீங்க. வீரம் கொண்டு எழும்புங்கள். கர்த்தர் இந்த காலையில் உங்களோடு கூடவே பேசுகிறார். வெயிலின் நிமித்தமாக, உஷ்ணத்தின் நிமித்தமாக வரக்கூடிய பாதிப்புகள் உங்கள் மேல் வராது.
அது உங்களை தாக்காது. வாயை திறந்து சொல்லு கர்த்தருடைய பிள்ளையே, உஷ்ணங்கள் எங்களை பாதிக்காது. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் எங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லுங்கள். உன்னதமானவருடைய மறைவில் நீங்கள் இருக்கிறீர்கள். சர்வ வல்லவருடைய நிழலில் நீங்கள் இருக்கிறீர்கள். இருக்கலாம், அகோரங்கள் இருக்கலாம். ஒரு பாசிட்டிவ் டச் கொடுங்க. இல்ல, கர்த்தர் காப்பாரு. கர்த்தர் ஹீட்டான ஸ்ட்ரோக் வரக்கூடிய அந்த வாதிகளுக்கு விலக்கி காப்பாரு. அம்மை வியாதிகளுக்கு விலக்கி காப்பாரு. வறட்சிகளுக்கு விலக்கி காப்பாரு. பஞ்சங்களுக்கு விலக்கி காப்பாரு. பசி பட்டினிக்கு விலக்கி காப்பாரு. அவருக்கு 1000 வழி இருக்கு. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய ஒரு வழி மூடப்படுவது போல் இருக்கக்கூடிய சாத்தியங்களை எண்ணி சஞ்சலம் அடையாதே. உன்னை போஷிக்கவும், உன் பிள்ளைகளை போஷிக்கவும், உன் வீட்டையும் காக்கவும் ஆண்டவர் 1000 வழிகளை வைத்திருக்கிறார். சில வழிகள் மூடினால் பதட்டம் அடையாதீர்கள். சந்தோஷமா சொல்லுங்க, நிமிர்ந்து சொல்லுங்க, ஹாப்பியா சொல்லுங்க. கர்த்தர் அழகா நடத்துவார், தேவைகளை சந்திப்பார். என் அப்பம் எனக்கு கொடுக்கப்படும், என் தண்ணீர் எனக்கு நிச்சயமாய் வரும் என்ற நம்பிக்கையான அறிக்கைகள் உங்கள் வாயிலும் உங்களுடைய உதட்டிலும் இருக்கட்டும். ஆச்சரியப்படுவீங்க. இந்த வார்த்தை, இந்த வசனம் இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்வில் வெளியரங்கமாக்கும். ஆம் என்றும் ஆமென் என்றும் வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் அப்படியே பலிக்க பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை முன்னிட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தையை முன்னிட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதாய் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்குமே. நான் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அறிந்த அறிமுகமான அனைவருக்கும் இந்த வீடியோ லிங்கை நீங்க ஷேர் பண்ணுங்க. அன்பர்கள் நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அநேகர் இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவதை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். அதன் மூலமாய் நாங்கள் தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும், பெல் ஐகானை நீங்க பிரஸ் பண்ணவும் தவறவே வேண்டாம். பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூடவே இருப்பதாக. இந்த நாளிலும் உங்களுடைய நல்வாழ்வு சிறக்க, செழிக்க, துளிர்க்க, மேன்மை அடைய உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் விசேஷமாக ஜெபம் பண்ண போறேன். அது போலவே இன்றைய நாளில் பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் ஜே மாரிக்குமார், அன்பு சகோதரி கே மெக்ஸ்லின் ஷீபா, அன்பான பிள்ளை எம் மார்டின் அந்துவன் மற்றும் அன்பு சகோதரி அன்னமேரி, இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற அன்பு சகோதரர் எம் அமுல்ராஜ், சிஸ்டர் பிரேமா மலர் தம்பதியார், இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த மே மாதம் 7ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழக்கரம் நீட்டி தொட்டு நீர்த்தாமை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த கோடை நாட்களில, இந்த உஷ்ணமான காலங்கள்ல உஷ்ணத்தினுடைய பாதிப்புகளை எண்ணி உடைய பிள்ளைகள் துயரம் கொள்ளாதபடிக்கு, ஆண்டவரே வியாகுலம் அடையாதபடி, பல பாதகங்களை எண்ணி ஆண்டவரை சோர்ந்து போகாதபடி இன்றைக்கு எங்களோடு பேசினீரே. நீர் சொன்ன சத்திய வார்த்தையின் பிரகாரமாக வெயிலோ உஷ்ணமோ அதன் மூலமாக உண்டாகக்கூடிய தாக்கமோ பாதிப்போ ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடாதபடி காப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவரை மறைக்கிறோம் ஐயா, முத்திரை போடுகிறோம் ஐயா. அடையாளமா இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் பேசுகிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்வீராக. இந்த உஷ்ண நாட்களில் வரக்கூடிய ஸ்கின் டிசீஸ்க்கும், எல்லா விதமான உடல் உபாதைகளுக்கும், வாதை வருத்தங்களுக்கும், வறட்சிகளுக்கும், நீர் பற்றாக்குறைகளுக்கும், பொருளாதார நஷ்டங்களுக்கும், எல்லா விதமான அந்தகார கிரியைகளுக்கும் நீருடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக் கொள்வீராக. எங்களோடு பேசிய வார்த்தை வாக்குத்தத்தத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எல்லையற்ற ஆசீர்வாதங்களை தந்து ஒரு நீரூற்றின் ஆசீர்வாத அனுபவங்கள் உடைய பிள்ளைகள் வாழ்விலே உண்டு பண்ண வேண்டும் என நம்முடைய உத்தமமான கரத்தில் ஒப்பு கொடுத்து மனதார வாழ்த்தி ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமான திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. விசேஷமாக தகப்பனே, இன்றைய நாளிலே பிறந்த நாள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு அன்பான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிறவர், அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய ஆண்டுகளையும் வருடங்களையும் நன்மைகளால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு வளமான நலமான கிருபைகளை நீருடைய பிள்ளைகள் வாழ்வில் வாரி இறைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. சகல பாக்கியமும்
மேலாண்மையும் பெற்று உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக ஆசீர்வாதமான ஆண்டுகளை உம்முடைய பிள்ளைகள் காண வேண்டுமென ஆசீர்வதித்து ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.